ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களவரும் சிஸ்கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் சென்னை குரோம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு 5 feet டேங்க் வந்து ரெடி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஷாப்லேயே வந்து டேங்கு, ஸ்டாண்டு, சம்ப்பு, அதுக்கு தேவையான A to Z அக்சசரிஸு, ப்ளம்பிங் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஷாப்லேயே வந்து நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ டேங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 feet பார்த்தீங்கன்னா லென்த்து, ஹைட்டு வந்து 2 feet, வித்து பார்த்தீங்கன்னா 20 inches. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டேங்க் தான். சரிங்களா? ஏன்னா வந்து கஸ்டமரோட பிளேஸுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த டேங்க் வந்து நமக்கு வந்து ஆர்டர் வரதுக்கு மெயின் டிசைனே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக என்னோட ஷாப்புக்கு ஒரு 5 feet டேங்க் வந்து செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேங்க் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் வந்து செஞ்சது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டுலேயும் ப்ளஸ் சேலம்லேயும் ஒரு டேங்க் வந்து 6 feet டேங்க் செஞ்சிருந்தோம். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் எனக்கு ஒரு டேங்க் வந்து ஷாப் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் என்ன வளர்க்க போகிறாருன்னா மான்ஸ்டர் வளர்க்க போகிறது கிடையாது, செமி பிளான்டட் டேங்க் தான், சும்மா சிம்பிளாக வைக்க போகிறாரு. ஃபில்ட்ரேஷன் மட்டும் நல்லா ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து செய்கிறதுக்கு வந்து மெயின் டிசைன் ஒன்று தான். ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கீழே நிற்காது ஒன்று. ரெண்டாவது வந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மர் மாதிரி மேலே ஒர்க் ஆகிறதுனால அதுவுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும் ஒன்று. ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் ஹவுஸோட பார்த்தீங்கன்னா 12 mmல ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரலிக்கில் பார்த்தீங்கன்னா 5 mm அக்ரலிக் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 mmல வந்து கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன் மாதிரி வச்சுருக்கோம், அப்போ தான் வேஸ்ட் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா 1.25 inch ஹோலில் வந்து நம்ம வந்து ஹோல் போட்டு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டிருக்கோம். ப்ளம்பிங்கும் பார்த்தீங்கன்னா 1.25 தான் வந்து கனெக்ட் பண்ணி ரெண்டுமே கொண்டு வந்து ஒரே ஒரு அவுட்லெட்டில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா தேவையான பிரேசிங் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரேசிங் வந்து தேவைப்படாது. ஸோ ப்ராப்பராக வந்து 4 பிரேசிங் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஓவர்லோட் ஆகாது. சப்போஸ் ஓவர்லோட் ஆனால் சம்டைம் மீடியமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரிப் கிளாஸ் வந்து மேலே 12 mm வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேங்குக்கு தேவையான ப்ராப்பரான டிசிஷன் செஞ்சுருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டேங்குக்கு வந்து சம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2 x 1.5 x 1.5 வந்து கஸ்டமருக்கும் சம்ப் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் லோடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 kgs வந்து தாராளமாக பிடிக்கும். சரிங்களா? கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 20 kgs வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டே போதுமானது. ஸோ இதுக்கப்புறமே வந்து இந்த டேங்க் வைக்கிறதுக்குறான ப்ராப்பரான ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் ஸ்டாண்டு. ஸோ கஸ்டமர் வந்து வீட்டில் இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொன்னார். ஸோ நீங்கள் ஃப்ரேம் மட்டும் செஞ்சு கொடுங்க பிரதர், நான் வந்து ப்ளைவுட்டு அது மாதிரி அடிச்சிக்கிறேன்னு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மட்டும் செஞ்சு ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான மேலே மட்டும் ப்ளைவுட் மட்டும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிளான்டட் டேங்க் லைட்டு வந்து யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் வந்து லைட்டு வந்து நம்ம வந்து வைக்க போகிறது வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு மெயினாக இந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஃபீட்பேக் சொல்லிடுறேன். ஏன்னா சென்னையிலேருந்து இங்கே ஆர்டர் வரதுக்கு வந்து, ஏன்னா சென்னையில் இல்லாத கடைங்க கிடையாது, சென்னையில் இல்லாத பொருட்களும் கிடையாது, சென்னையில் கிளாஸ் ரேட்டுமே கம்மி. சரிங்களா? இருந்தாலுமே அந்த கஸ்டமர் இங்கே வந்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் குவாலிட்டி வந்து அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுத்துட்டோம், ப்ளஸ் வந்து டேங்க் ஒட்டிட்டோம், அதுக்கப்புறமே சம்பு செஞ்சுருக்கோம், அதுக்கு பார்ட்டிஷன் ஒட்டிட்டோம், அப்புறம் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், அதுக்கு பெயிண்ட் பண்ணுறோம், அப்புறம் ப்ளம்பிங் பண்ணுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பராக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும். இது வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக கிடையாது. என்னன்னா இப்போது நாமளே ஒரு ஹாபியஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம டேங்க் எப்படி ரெடி ஆகும், எப்படி வரும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த அப்டேஷன் கூட நான் வந்து எல்லா கஸ்டமருக்குமே ப்ராப்பராக கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த கஸ்டமர் கூட சொன்னார் ரொம்ப டெடிகேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, சீக்கிரமாக நம்ம டேங்க் வந்து ரெடி ஆகணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பொருட்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நான் நிறையா ரிஜெக்ஷன் ஆர்டர் வந்து சென்னையில் எடுக்கிறது இல்லை. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த டேங்குக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 38,000 ரூபா வந்து பட்ஜெட் ஆயிருக்கு, டோட்டலாக பட்ஜெட் ஆயிருக்கு சரிங்களா. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் டேங்கே பார்த்தீங்கன்னா 15,000 அதாவது 15,000 வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான லேபர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அதுக்குண்டான மெட்டீரியல் சார்ஜஸ் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதை வந்து ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஏன்னா ஓப்பனாக சில பேர் பேசுவாங்க எப்படின்னா, நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு கொட்டேஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா 15,000 ஒரு 6 ஃபீட் டேங்க்லாம் தயவு செஞ்சு செய்ய முடியாது நண்பா. அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்க வேணாம். ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி தொட்டி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு செகண்ட்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் ஒரு 5,000 ஒரு 4 அடி தொட்டியை ரெடி பண்ண முடியும். ஏன்னா 4 அடி தொட்டி தேவை, அதுக்கு தேவையான ஸ்டாண்டு தேவை, அதுக்கு தேவையான லைட்டு, அதுக்கு தேவையான எக்ஸசைஸு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டேங்க் மட்டும் மேக் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தேவையான ஃபில்ட்ரேஷன் இருந்தால் மட்டும் தான் அந்த டேங்க் வந்து அழகாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் ஏன் வருதுன்னா, என்னோட கடைகளில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் பார்க்குறாங்க, ப்ளஸ் வந்து என்னோட கஸ்டமர்ஸோட டேங்க் ஃபில்ட்ரேஷன் பார்க்குறாங்க, அதனுடைய குவாலிட்டி பார்க்குறாங்க. அதனால தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது. தவிர்த்து எதுலையாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து குவாலிட்டி கம்மி பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய டேங்க் செஞ்சிட்டோம், இதுக்கு வந்து ஒரு 2x1x1 வந்து டேங்கில் சம்ப் வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட்டபிள் ஆகாது சரிங்களா. கஸ்டமர்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிடுது. எந்த கஸ்டமர் வந்து நம்ம சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்களோ அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும் சரிங்களா. ஏன்னா ஒரு 6 ஃபீட் டேங்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபில்டர் வந்து கேட்குற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. 6 ஃபீட் டேங்குலாம் டாப் ஃபில்டர் எப்படி சூட்டபிள் ஆகும்? கண்டிப்பாக சூட்டபிள் ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து எடுத்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெளிவில்லாமல் காசுக்கோசரம் ஆசைப்பட்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காசுக்காக தான் நான் இந்த விஷயம் பண்ணுறேன், ஆனால் காசுக்காக மட்டும் இந்த விஷயம் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்ச ஒர்க் இது. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமர்ஸ் தெரியும். ஸோ என்கிட்ட செஞ்ச கஸ்டமர்ஸ்லாம் தெரியும். நான் வந்து இது ஒர்க்காக மட்டும் எடுத்து பண்ணுறது கிடையாது, என்னோட ஹாபி இது. ஸோ ஹாபிலேருந்து நான் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து ரெடி ஆகிறது வந்து எப்படி கஸ்டமருக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குதோ, இந்த டேங்க் ரெடி பண்ணி எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த டேங்க் இப்படி ரெடி ஆகிடுச்சா. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டர்ஸுமே ஒவ்வொரு வகையாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் டேங்க் ரெடி பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஸ்டார்டிங் நான் அப்போ தான் டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ அதுக்கப்புறமே செகண்ட் பார்த்தீங்கன்னா சேலமில் செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து தேர்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாப்புக்கு செஞ்சுருந்தேன். ஃபோர்த் வந்து இப்போ செய்கிறேன்னா, அப்போ வந்து ஒவ்வொரு டேங்காக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து இன்னும் பர்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10வது டேங்கில் வந்து இன்னும் ஒரு பர்ஃபெக்ஷன் வரலாம் சரிங்களா. அது மாதிரி எனக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப விரும்பி எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன். அதே மாதிரி கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய வேலைகள் வந்து எந்த ஒரு வகையிலுமே பிடிக்காமல் போனதே கிடையாது சரிங்களா. அதே மாதிரி கஸ்டமருக்கு பிடிக்காம மாதிரி நான் எந்த விஷயம் செஞ்சதும் கிடையாது. ஏன்னா நம்மளை டிஃபெண்ட் பண்ணி வரதே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சர்வீஸ் கொடுப்பாங்க, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ராடக்ட் வைஸ் வந்து குவாலிட்டி இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் சரிங்களா. ஏன்னா சென்னையில் வந்து அவர் போகாத ஷாப்பு வந்து இருக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் இருக்குது. ஹெட்டே பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஸோ அங்கேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்பாங்க. விசாரிக்காமலாம் கண்டிப்பாக யாருமே வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி விசாரித்ததில் அவங்களுக்கு வேறு எங்கேயாவது வந்து சில விஷயங்கள் செட் ஆகாமல் போயிருக்கலாம், இல்லை ப்ரைஸ் வைஸிங் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வரதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த 5 விஷயங்களும். ஒன்று ப்ராடக்ட் குவாலிட்டி, ரெண்டாவது சர்வீஸு, மூணாவது ரெஸ்பான்ஸு. ஸோ ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம். ஸோ நம்மளுமே வந்து கஸ்டமர்கிட்டையும் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறோம். ஏன்னா காசு அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் ஸோ சொன்ன விஷயங்களை ப்ராப்பராக செய்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கில் நான் வந்து எப்பயுமே தெளிவாக தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி டேங்க்ஸ் வந்து தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வைஸு, குவாலிட்டி வைஸு, சர்வீஸ் வைஸு, ரெஸ்பான்ஸ் வைஸ் வந்து எப்பயுமே வந்து என் சைடில் சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெளியே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமே பொறுமையாக கூட என்கிட்ட நீங்கள் ஆர்டர் தரலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி டெலிவரி டைமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை எடுத்துகிட்டுனா உங்கள் வேலையை மட்டும் நம்ம வந்து செஞ்சுட்டு இருப்போம். ஸோ குறுக்க பார்த்தீங்கன்னா நிறைய வேலையை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு டிலே பண்ணுற ஒர்க் வந்து எப்பயுமே என்கிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி பேமெண்ட்டுமே நீங்கள் நம்பி தாராளமாக பேமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய பேமெண்ட்டுக்கு வந்து ஃபுல் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.